சிதம்பரம் உங்க மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. சீமான் காரைக்குடியில வீடோ ஓட்டோ இல்ல, அப்புறம் இங்க நிக்கிறாரு, தேர்தலுக்காக வருவாங்க. நாம் தமிழர் வேட்பாளர்கள் ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போயிடுவாங்க. அது அது ஒரு பெரிய நீண்ட நேரம் பேசணும், அதுக்கு விட்டுருவோம். அவருக்கு என் தம்பி தங்கச்சிகள் பதில் சொல்லிக்கிடுவாங்க. அவங்க அப்பா பேசட்டும், ஐயா சிதம்பரம் பேசட்டும், அப்ப சீமான் பேசுறேன். அது ஒரு சிறுவலத்தனமான இது. நீங்க கேக்குறீங்கன்னால சொல்றேன். ராகுல் காந்தி வயநாடுல போய் போட்டிட்டாப்ல, அங்க ஒரு கோட்டு வீடு இருந்துச்சா, அவருக்கு அப்புறம் அவங்க தங்கச்சி போய் நின்றுச்சு பிரியங்கா காந்தி, ஓட்டும் வீடு இருந்துச்சா. இப்ப மேலூர்ல காங்கிரஸ் கட்சி சார்பா ஒருத்தர் நிறுத்திருக்கீல்ல, அவருக்கு ஓட்டும் வீடு அங்க இருக்க. அவரு காஞ்சிபுரம், அவருக்கு எங்க நிறுத்தி. உங்க அப்பா வட மாநிலங்கள்ல இருந்து மாநிலங்களுக்கு தேர்வு செய்து கொண்டு, அப்ப ஓட்டும் வீடு அங்க இருந்துச்சா? ஓட்டும் வீடு இருக்கிறவங்க அந்தந்த தொகுதியில போட்டியிடணும்னா நீ இந்திய பற்ற பேசுற, தேசிய ஒருமைப்பாடு, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கடை நீங்க தானே, ஒரே வரி சரங்கு சூரி எல்லாம் கொண்டு வந்து நீங்க தானே. என்ன பாருங்க எப்படி பயம் அந்த நடுக்க அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். இது வரைக்கும் நாய் நரி பூனை பார்த்திருப்பிய, முதல்ல களத்துல ஒரு புலியை பாக்குறீங்கல்ல, அங்க நான் எடுத்து வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். புரியுதா? காரைக்குடியில எனக்கு வீடு இல்ல, ஓட்டு இல்ல, இந்த நாடே என் வீடு. நான் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் செல்ல மகன். நம்ம ரெண்டு பேரும், நானும் கார்த்திக் சிதம்பரம் யாருமே சகோதரனும் வெளிநாடு போறது. உலகத்துல எல்லாரும் உங்க அப்பா மத்திய அமைச்சர் இருந்திருக்காப்ல, நீங்க போய் பாராளுமன்றம் எந்த நாட்டுக்கு போய் பார்ப்போம், யாரு செல்வ மகன், யாரு செல்ல மகன், யார் மேல பேரன்பு இருக்கு அப்படின்னு. சும்மாதான் பேசிட்டு கூடாது. எனக்கு ஓட்டு போடுறாங்க போடல, நான் வெல்றேன் வீழ்றேன். ஆனா தனிச்சு தன்மானத்தோடு என் மக்கள் மீது நம்பிக்கை வச்சு நிக்கிறாங்க. அந்த துணிவு இந்த நிலத்துல எந்த கட்சிக்கு இருக்கு? ஆண்டுகிட்டு இருக்க கட்சி 22 கட்சியை சேர்த்துக்கிறது. அதுல இது ஒரு கட்சி காங்கிரஸ். சரி, நீதான் ரோசக்கார சீட்டு தரல, கேட்ட சீட்டை வெளியில போய் என்ன மாதிரி தனியா நிக்க வேண்டியது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.